காவிரினால தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு, குடிநீர் பாதிப்பு, விமானம் மூலமாக சென்னைக்கு பாதிப்பு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை பேச வேண்டியதில்லை. இன்றைக்கி செய்ய வேண்டியது என்ன? முதல் அவருக்கு சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன், அப்புறம் முதல்வர் விஜயுடைய நடவடிக்கை வர்றேன். ஓகே. இன்றைக்கு யார் பிரதமர்? மாண்புமிகு மோடி அவர்கள். ஏற்கனவே பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் என்ன செஞ்சார்? 11 டிஎம்சி விடுன்னு சொன்னார். அவர் பிரதமர் தானே. அன்னைக்கு பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் விட சொன்னார். அப்போ இன்னைக்கு யார் கையில் இருக்கு? காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் இன்னைக்கு பிரதமர் கிடையாது. கர்நாடக காங்கிரஸ் வேறு, எங்க காங்கிரஸ் வேறு. நாங்கள் அவரை எதுக்குறோம். இன்னைக்கு சிவகுமாரா இருந்தாலும் நாங்கள் எதுக்குறோம். எங்களுக்கு அவர் விடலைன்னு சொன்னா யாரா இருந்தாலும் சரி. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு பாமகங்கிற ஒரு கட்சி, அது சின்ன கட்சியாக கூட இருக்கலாம், ஆனால் எந்த நிலையில் இருக்கு? பிரதமர் மோடியை நாள்தோறும் ஆதரிக்கிற ஒரு கட்சியாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் ஆதரிச்சு, அதனால தான் பிஜேபி நம்ம ஒண்ணுமில்லாமல் ஆக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்க கட்சி இதுவரையும் போய் அங்கே பிரதமரை சந்திச்சு, டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸில் ஒரு பிரதமர் இருந்தார், அவர் சொல்லி 11 டிஎம்சி கொடுத்தாங்க, நீங்கள் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? அதை கேட்காம விட்டது யாரு? மாணிக்கம் தாக்கூரா பாமக தலைவர். நான் கேட்குறேன், அப்போ யோசனை பண்ணுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? இப்ப நாங்க என்ன செஞ்சோம்? தமிழ்நாட்டு காங்கிரஸ் சட்டமன்றத்தில் முத தாவேக்காவுடைய தீர்மானம் என்ன செய்யணுமோ முதல்ல தீர்மானம். அதற்கு முன்பு பிரதமரை போய் சந்திக்கிறோம். இந்த தீர்மானத்தில் திமுக ஒரு திருத்த தீர்மானம் கொடுக்குது. அந்த தீர்மானத்தையும் பெருந்தன்மையோடு அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப யார் எதிர்க்கிறது? திமுக கொடுத்த தீர்மானத்தை எதிர்ப்பது பாமகவும் சாட்சாத் அதிமுகவும் தான். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அங்கேயே ஒண்ணும் இல்லை. சட்டமன்ற கூட்டம் கூட்டியாச்சு, அதில் எல்லா கட்சிகளும் இருக்கு. முதல்வரை பார்த்தாச்சு. ஒழுங்காற்று ஆணையத்துக்கு போய் 2வது முறை நம்ம 4 டிஎம்சி வாங்கிட்டு வந்துட்டோம். அதை செஞ்சுட்டாரு. இதுக்கடையில் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சி இங்கே சூழல் சரியில்லை, தள்ளி வைப்போம்னு மாநில முதல்வர் சொன்னார். ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தை ஏற்கனவே பல தலைவர்கள் பேசியதான். காமராஜர், நிதியளிக்கப்பா, எம்ஜிஆர், குண்டுராவ், கலைஞர், இப்படி பலர் பேசியிருக்காங்க. அந்த முயற்சி எடுக்க பார்த்தார். எல்லா முயற்சி, ஏன்னா கலவரம் வந்துடக்கூடாது. ஏற்கனவே 3 முதல்வர்கள் காலத்தில் பல்லாயிரம் கோடி நமக்கு நஷ்டம், நூற்றுக்கணக்கான பஸ்ஸுகள், கேபிஎன் பஸ்ஸுகள்லாம் சொல்ல வரேன்னா அந்த கலவரம் இருக்கக்கூடாது தான் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்யறாரு? நமக்கு எதிராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பேசி ஏதாவது கிடைக்குமா? அதுக்கு நான் ஒரு மகாபாரத உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணர் சொல்றாரு, நம்முடைய கர்ணரும் குந்தியும் பேச வச்சாரு. 2 வாரம் கிடைச்சிச்சு, மகாபாரத்தை ஜெயிச்சாங்க. அதே 2 வாரம் ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதே கூனி பேச்சை கேட்டு நம்முடைய கைகையும் தசரன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 வாரம் அங்கேயும் கிடைச்சிச்சு. அங்கே ராமரை காட்டுக்கு அனுப்ப முடிஞ்சு. அப்போ அந்த பேச்சுவார்த்தை தோல்வி பேச்சுவார்த்தை, இது நல்ல பேச்சுவார்த்தை. அதனால பேச்சுவார்த்தையில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதையும் முதல்வர் முயற்சி எடுத்தார். இது ஒரு பக்கம் இருக்குது. காவிரி பிரச்சனையில் சட்ட போராட்டத்தையும் செய்கிறாரு, பிரதமரை பார்க்குறாரு. அதே மாதிரி தண்ணி கொண்டு வருவதற்கு அந்த ஒழுங்காற்று ஆணையத்தில் 4 டிஎம்சி வாங்குற வேலையும் பார்த்துட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டீலிமிட்டேஷன், 2 கண்கள். நீங்கள் இங்கே எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் நாம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியும். அது காவேரியை மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் குரல் கொடுக்க முடியும். அப்போ நம்மளை விட பீகார் இன்னைக்கு 40 சீட் அதிகமாக போயிடுச்சுன்னா நாம் ஒரு 10 20 வாங்கினா சரியாக வராது. அப்போ தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சாரு? ஒரு கூட்டத்தை கூட்டினார். சர்வகட்சி முடிஞ்சு போச்சு. சர்வகட்சி கூட்டம் கூட்டியாச்சு. நம்ம எல்லாரும் யாரும் எதிர்த்தாங்களா? எல்லாரும் ஆமானாங்க. இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க தான் இங்கே போய் குரல் எழுப்பணும். எங்கே போய் குரல் எழுப்பணும்? பார்லிமெண்ட்ல. அவர்களை கூட்டி ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டிருக்காரு. இந்த தொகுதி மறுவரைக்காக. அப்ப இவர் 2 விஷயம் 2 கண்களாக இன்றைய முதல்வர் பார்த்து இந்த விஷயத்தை செய்றார். என்னை பொறுத்தவரை திமுக நிச்சயமா எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது மற்றவங்க எதாவது சொல்லிட்டு போட்டோம். ஆனா அப்படி செஞ்சாங்கன்னா வரலாற்று பிழையாயிரும். எப்படி ஒரு தடவை பாஜகவை ஆதரிச்சு சட்டமன்றத்தில் 2001 கோட்டை விட்டாங்களோ அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். இப்ப நம்ம விஷயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சர்வகட்சி கூட்டத்தை முன்னாள் முதல் கூட்டிட்டாரு. இன்னைக்கு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டிட்டாரு. ஏற்கனவே காவிரி பிரச்சனை சட்டமன்றத்தை கூட்டியிருக்காரு. அதனால அங்கேயும் சர்வகட்சி தான் இருக்கு. ஆக செய்ய வேண்டியது யாருன்னா இன்னைக்கு பாமக இன்னைக்கு பேசுறாங்க மேகதாட்டு. நான் என்ன சொல்றேன், காமராஜர் ராசிமணல் கொண்டு வந்தார். ஏன் 1968 69க்கு பிறகு 50 ஆண்டுகள் அதை கொண்டு வந்திருந்தோம்னா இன்றைக்கு நாமளே பெங்களூருக்கும் தண்ணி கொடுக்கலாம், நம்முடைய தருமபுரிக்கும் தண்ணி கொடுக்கலாம். 1974 புதுப்பிக்காத யாரு காரணம்? 4 அணைக்கட்டுகள், கபினி,
ஹேரங்கி, ஹேமாவதி, சொர்ணாவதி இது ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் மட்டும் கட்டா விடாம இருந்திருந்தா. அதாவது நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, திமுக திமுக ஆட்சி அவங்க என்ன செஞ்சிருக்கணும், தடுத்திருக்கணும். இந்திரா காந்தியே சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் சொல்லியிருக்கணும். கர்நாடக தேவராஜர் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு 120 டிஎம்சியை அவங்க வந்து தேக்கிருக்காங்க. இந்த 120 டிஎம்சி தேக்காம இருந்தா இன்னைக்கு நமக்கு 420 டிஎம்சி வந்திருக்கும். 320 டிஎம்சி எம்ஜிஆர் ஒரு உடன்படிக்கை பண்ண போனாரு. தமிழ்நாட்டில் ஒரு குரல் வந்துச்சு, மலையாளி அவர்னு சொன்னனால இன்னைக்கு 320 இல்லாம என்ன போச்சு, 177 வந்து நிக்கிறோம் டிஎம்சில. அதனால திமுக அதிமுகவுடைய தவறுகளையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். அதன் விளைவு தான் தமிழ்நாட்டு மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், அது மட்டுமல்ல 16 மாவட்டங்கள், 20 மாவட்டங்கள் குடிநீர் பிரச்சனைக்கும் காரணம் ஆடு நனைதுன்னு பாமக ஓனாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாநில அங்கே அழிக்கிற வேலையை அந்த பாஜக செய்ய ஆரம்பிச்சிச்சு. இங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு மேகத்தாட்டில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு மத்திய அரசு டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிருச்சு. உச்சநீதிமன்ற அனுமதியோ நம்முடைய அனுமதி இல்லாமல் அவங்க செய்ய முடியாது. நிச்சயமா செய்யுங்க. அந்த நிலம் வரும்போது நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி எப்ப பேசணுமோ அப்ப பேசுவார். இப்ப பேச வேண்டியது யாரு? மோடி அவர்கள் தான். மன்மோகன் சிங் அவர்கள் எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் 11 டிஎம்சியை கொடுத்தாரோ நீங்க கொடுங்கன்னு அந்த மன்மோகன் சிங் அவர்களை இந்த 2 கோடி வேலை வாய்ப்பு 15 லட்சம் ஒவ்வொரு வங்கியிலும் போடுறோம் சொன்னார்ல ஒரு மோடி, இந்த அநியாய ஜிஎஸ்டி கொண்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் உங்க அன்புமணி அவர்களும் ஏன் அம்மா சௌமியா அன்புமணிகளும் போய் கேளுங்க. எவ்வளவு அசிங்கமா கேவலமா காங்கிரஸ் பேசுறீங்க. எங்க தலைவர் நீங்க பேசுறீங்க. நான் ஒரு வார்த்தை கூட கேவலமா அன்புமணி அவர்களே சௌமியா அன்புமணியை பேசல. நீங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க. உங்க தலைவர் மட்டும் எப்படி பேசினாரு? சொல்ல முடியாத நிலையில உங்க தலைவர் இருக்காரு. நான் கேட்கிறேன், மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேள்வி கேட்டார்ல, ஏன் உங்க தலைவருக்கு பதில் சொல்ல வாய் இல்லையா? சொல்லட்டுமே. நான் கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கு. மாணிக்கம் தாகூர் கேட்கறதுல நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஒரு முறையாவது போய் டெல்லிக்கு போய் அங்க போய் எங்கே கேட்கணும், பிரதமர் மோடி கேட்க. அதை விட்டு ஏதோ கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறார்கள், நதி பாதிக்கப்படுது, இதெல்லாம் வந்து ஊர்ல இந்த டைலாக்லாம் நீங்க மாற்றம் முன்னேற்றம் சொன்னீங்க. உங்களை பின்னேற்றங்களை கொண்டு வந்து உங்க லிமிட்டுக்கு மேல நீங்க தமிழ்நாட்டில் நீங்க போக முடியாது. ஆனா அதை மட்டும் சொல்றேன், அது ஒரு இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களால ஒரு எம்பி சீட்டுக்கு மேல போக தனியா காங்கிரஸ் கட்சி 26 இடங்களையும் 27 இடங்களையும் 1989 பெற்றது. காமராஜர் இருந்திருந்தால் தேசிய காங்கிரஸ் தலைமை சட்டை போட்டுப்பாரு. நேரத்துக்கு 4 எம்பி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் தைரியம் இருக்கா? 4 எம்பி வச்சிருக்கீங்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? சரி வேணா, அது பாமகவ தான். இல்ல நீங்க இப்படிங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்க, இன்னைக்கு சைடுல ஒட்டுக்கட்சியா போயிட்டாங்க. எவ்வளவு போய் சொன்னாரு. நான் எம்பிக்கள் கூட்டங்கற தாண்டி ரெண்டு கட்சி மோதலா போயிடுச்சு. பொறுமையா இருந்தானா இல்லையா? அப்ப பாமகன்னு ஒரு கட்சியே இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க வன்மம் பேசுறதுனால தான் பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இது தனிநபர் தாக்குதல் அப்படி வேணாம். மாணிக்கம் தாக்கூர் தனிப்பட்ட கோவம் இருந்தா தனிமனிதனா பேசுவாங்க. நீங்க கட்சி தலைவர் தனிநபர் தாக்குதல் அது வேணாம். ரெண்டு பேருமே வேணாம். பேச சொல்லுங்க. ரெண்டு பேருமே பேசினா தான் உண்மை தெரியும். ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் பேசுறதுல வந்து நியாயம் இருக்கனால இவங்க அதை எதிர்க்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே.